மருமவளே கும்பிட்டியாலா அத்தை? ஆமாம் மருமவளே, காலையிலேருந்து தின்னது எதுவுமே செரிக்காத மட்டுக்கே இருக்கு எனக்கு. கொஞ்சம் ரசம் வச்சு கொடுக்குறியா மதியானத்துக்கு? சரி தே, வச்சு தாரேன். வச்சுட்டு சொல்லியே நீங்கள் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. சரி மருமவளே, நான் போய் கொஞ்ச நேரம் படிக்கேன், வச்சுட்டு கூப்பிடு வாரேன். ஏதாவது வேலை செய்யணும் இல்லையா? சும்மாவாவது கொஞ்ச நேரம் ஒல்லாத்திட்டு நடந்துட்டு கிடக்கணும். எதுவுமே பண்ணாமல் தின்னுட்டு படுத்தே கிடந்தா எப்படி செரிக்கும்? இதில் வேற ரசம் வச்சுட்டு சொல்லணுமா? ஆளும் மண்டையும் பாரு நல்லா. இலையும் பொண்டாட்டிட்டு ரசம் வைக்க சொல்லி 2 மணி நேரம் காண ஆயிட்டுலே. ஒரு ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகுது? எட்டி பிரேமா, இன்னுமா சமைக்க? முடிஞ்சிருச்சிங்க, இந்த எடுத்துட்டு வாரேன். தூ ஏன் என்னாச்சு? ஏட்டி உன்னைய ரசம் தானே வைக்க சொன்னேன் நான். இப்படி மாட்டு மூத்திரம் கணக்கா என்னத்தையோ ஊற்றி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். இது வேற நான் திங்கணுமா? ஏமா நல்லா இல்லையா? வாயில் வைக்க முடியலட்டே. அவன் பொண்டாட்டி அந்த லட்சணத்தில் சமைச்சு கொண்டாந்துருக்கா. அப்படியாத்தே? சரி இந்தா இருங்க வாரேன். எங்கே போகுதோ தெரில, லட்சணம் ஒரு ரசம் வைக்க தெரியுதா பாரு. இந்தாங்கத்தே, இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்க. சே தூ கருமம். ஏட்டி என்னட்டி இது? அது ஒன்றும் இல்லத்தே, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல மாட்டு மூத்திரம் மட்டுக்கு இருக்குன்னு. இதுதான் அந்த மாட்டு மூத்திரம். இது எப்படி இருக்கு? நான் வச்ச ரசம் மாட்டிக்கியா இருக்கு இது? ஏங்க என்ன உங்களுக்கு ஒரு மாட்டு மூத்திரம் கொண்டாடுவா இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, நான் சாப்பிட்ணியா, எனக்கு வாசனையே நல்லா பிடிச்சிட்டு பார்த்துக்க. நான் ஏதோ அம்மா பேசிகிட்டு இருக்காவலேருந்து தான் வேடிக்கை பார்த்துருக்கேன்னு நான் சாப்பிட்ருவேன். அது அந்த பயம் இருக்கணும்.